ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் 5 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, இலை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சதை. நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்குற மீன் டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 6-7 பற்கள் பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் எடுத்திருக்கேன். நான் தட்டி போட போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கணும். இப்போ 5 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிருச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டை நைஸாக அரைச்சிக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதங்கணும். இது கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற டயத்தில் நம்ம சென்னா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம். சென்னா வேக வைக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயமும் உப்பும் போட்டு வேக வச்சுக்கோங்க. 5 விசில் விடணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் வீட்டு மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சென்னாவில் இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இதில் ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தண்ணியோடு ஆட் பண்ணியாச்சு சென்னாவை. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தோடனே கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி இறக்குங்க. இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சப்பாத்திக்கும் ட்ரை பண்ணலாம், பூரி மட்டும் இல்லாமல். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.